பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அவர் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். நல்ல ஆலோசனைகளை நமக்கு தருகிறார். இந்த நாளில் கூட நாம் நமக்கு தேவையான நல்ல ஆலோசனைகளை வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். யாக்கோபு 1வது அதிகாரம் 19வது வசனம் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு நல்ல அருமையான வேத வார்த்தைகள் நம்மை வழிநடத்துவதற்கு போதுமானவை. சில காரியங்கள் தான் விளங்காது. நல்ல காரியங்களை நம்ம ஆண்டவர் நமக்கு காண்பிக்கும் போது அந்த காரியங்களை நம்ம விளங்கிக்க முடியும். சரியா? இப்போ என்ன பார்க்குறோன்னா, அந்த 1:19 சொல்லுது, ஆகையால் என் பிரியமான சகோதரரே சகோதரிகளே, சகோதரரேனா சகோதரிகளும் நம்ம சேர்த்துருக்கிறோம், யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாக இருக்கணும். யாரும் பேசுகிறத நம்ம என்ன செய்யணும்? கவனித்து கேட்க வேண்டும். பேசுகிறதுக்கு எப்படி இருக்கணும்? பொறுமையாக இருக்கணும். பேசக்கூடாது, அதிகமாக பேசவே கூடாது. கோபிக்கிறதுக்கு தாமதமாக இருக்கணும். கோபம் அப்படிங்கிறது மிகவும் பொல்லாதது. என்ன, ஒரு நல்ல மனுஷனுடைய ஒரு ஹெல்த்து, அவனுடைய இமேஜு, அவனுடைய எதிர்காலம் எல்லாத்தையும் அழித்து விடும். சரியா? அப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு குட்டி கதை சொல்கிறேன். அந்த காலத்தில் குரு சீஷர்கள் அப்படி தான் பள்ளிக்கூடம் இருக்கும். இந்த மாதிரி இப்போ இருக்க மாதிரி ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்காதுல்ல. அப்போ குருவும் சீஷர்களும் இருக்கிறாங்க. இருக்கும்போது குரு உட்காந்துருக்கிறாரு, சீஷர்கள்லாம் எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. 3 பொம்மைகள் கொண்டு வந்து வைக்கிறாரு. கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு கம்பி அவர் கையில் வச்சுருக்கிறாரு. அவங்களுக்கு இது அதாவது எப்படி பேசணும், எப்படி கேட்கணும், எப்படி பேசக்கூடாது அப்படின்றத குறித்து அவர்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக அவர் கூட்டிகிட்டு வந்து சொல்லும்போது, முதல்ல ஒரு பொம்மை எடுக்கிறாரு. அந்த பொம்மையுடைய காதில் என்ன செய்கிறாரு? ஒரு கம்பியை சொருகிறார். சொருகும்போது அது என்ன பண்ணுது? வாய் வழியாக அந்த கம்பி வெளியே வந்துடுது. வரும்போது எல்லாரும் பார்க்குறாங்க, என்ன இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, சில நல்ல செய்திகள்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க? காதில் கேட்குறாங்க. கேட்ட உடனே அதை என்ன பண்ணிடுறாங்க? அப்படியே அவங்களுடைய மனதுக்கு கொண்டு போகாமல் அது என்ன பண்ணிடுது? நேராக அது காதில் கேட்டது அப்படி வாய் வழியாக பெறர்கிட்ட போய் என்ன செய்கிறாங்க? அதை பேசிகிட்டே இருக்கிறாங்க. அப்படியே அவங்களுடைய வாழ்க்கை கழிந்துருது. அவங்க மனதுக்குள்ளே அந்த வார்த்தைகள் போய் அது கிரியை செய்யாததுனால அவங்களுக்கு என்ன வரமாட்டேங்குது? அதனுள்ள நல்ல மாற்றங்கள் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறத அந்த கருத்தை விளக்குவதற்காக அதை சொல்கிறாரு. 2வது அடுத்த பொம்மை எடுக்கிறாரு. ஐயோ, இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டுன்னு என்ன செய்கிறாங்க? எல்லாரும் அதை பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஒரு காதில் அந்த கம்பி என்ன செய்கிறாரு? அவர் நுழைக்கிறாரு. அடுத்த காது வழியாக அது என்ன செய்யுது? அந்த கம்பி வெளியே வந்துடுது. பாருங்க, இப்போ என்ன ஆகுது? அந்த கேட்குறாங்க நல்ல செய்திகள் எல்லாமே அவங்களும் கேட்குறாங்க. ஏன்னா ஆண்டவர் எல்லாருக்குமே சத்தியத்தை அறிய செய்கிற தேவன் அல்ல. அப்போ என்ன பண்ணுது? அது உள்ளுக்குள்ளேயே போகல, மனதுக்குள்ளேயே போகலை, வாழ்க்கைக்குள்ளேயே போகலை. அது அடுத்த காது வழி என்ன பண்ணிருச்சு? வெளியே போயிடுச்சு, வேஸ்ட்டாக போயிடுச்சு இல்லை சொல்ல போனோன்னா. அப்போ அவங்க நினைக்கிறாங்க, ஓஹோ, அப்புறம் அவங்க நினைக்கிறாங்க, இது என்ன ஒரு காதில் 2 காது இருக்குது, ஒரு காது கேட்குறதுக்கு ஒரு காது வெளியே விடுறதுக்கா அப்படின்னு நினைக்கும் போது அவர் சொல்கிறாரு, இல்லை, இவங்க கேட்ட காரியம் இவங்க என்ன செய்யலை, மனதுக்குள்ளே போகாமல் அடுத்த காது வழியே வெளியே போயிடுச்சு. முதல்ல அது வாய் வழியே அடுத்தவங்கள்ட்ட போச்சு. இப்போ இவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் அடுத்தவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் அதுக்கு அடுத்த காது வழியே போயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சரியாக அது கவனிக்கவே இல்லை, மேலோட்டமாக கேட்டிருக்காங்க, அது போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தமாகுது. அப்புறம் 3வது ஒரு பொம்மை எடுக்கிறார். எடுத்த உடனே இவங்கெல்லாம் பார்க்குறாங்க, ஐயோ, இப்போ என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டுன்னு கவனித்து பார்க்கும்போது அந்த கம்பியை காதுக்குள்ளே விடுறாரு. அந்த கம்பி என்ன செஞ்சு உள்ளே போய் அங்கேயே இருந்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? காது வழியாக போகிறது அப்படியே மனதுக்குள்ளே போயிருச்சனால கம்பிக்கு என்ன இல்லை, வேலையே இல்லை. காது வழியாக வர வேண்டியதில்லை, வாய் வழியாகவும் வர வேண்டியதில்லை. அப்பா சொல்கிறாரு அந்த குரு, இதுதான் பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை. காதில் நாம் கேட்கிற காரியங்களை நாம் மனதிலே அதை ஏற்றுக்கொண்டு
அதை நம்ம என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு அந்த வார்த்தைகள் அனுப்பப்படுகிறது. அது அனுப்பப்படுகிற நோக்கம் நிறைவேறுகிறது அப்படின்னு சொல்லி அந்த குரு அவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறாரு. இப்போ நம்ம இதை பார்த்தோம்னா வேத வசனங்களோட நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா ஆண்டவர் விதை விதைக்கிறதை குறித்து சொல்லியிருக்கிறார்ல. லூக்கா 8வது அதிகாரத்தில் விதை விதைக்கிறத பற்றி சொல்லியிருக்கிறார். விதைங்கிறது என்னது? அது வசனம் இல்லையா? அப்போ அந்த வசனம் லூக்கா 8வது அதிகாரம் 11வது வசனத்தில் வேதம் அப்படி தான் நமக்கு சொல்லுகிறது. விதை வசனம். அது அழிவில்லாதது, உண்மையானது. வேத வசனம் மிகவும் 100க்கு 100 உண்மையானது. என்ன? அப்போ ஆண்டவர் அதனுடைய விதை தேவனுடைய வசனம் என்று 11வது வசனத்தில் சொல்லுது. இப்போ இந்த காதில் இது பண்ணி வாய் வழியாக போயிடுற அந்த வசனத்தை குறித்து சொல்லும்போது 13வது வசனத்திற்கு ஈடாக நம்ம எடுத்துக்கலாம். கற்பாறையின் மேலே விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்தோடு என்ன செய்கிறாங்க? அதை கேட்குறாங்க. என்ன ஆனாலும் அவங்களுக்கு அது என்ன செய்யலை, அது நிலைத்திருக்க முடியலை. ஏன்னா வாழ்வினுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் அவங்க நம்புகிற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் சோதனையெல்லாம் வரும்போது, வாலிப வயதில் நிறைய சோதனையெல்லாம் வருது இல்லை, அது சோதனையான காலம்தான். ஆனாலும் அந்த வசனம் என்ன செய்யுது, அது அந்த வசனத்தை மறந்துடுறாங்க. அவங்க அந்த வசனம் இப்போ அவங்க வாழ்க்கையை மாற்ற முடியல, அவங்க வாழ்க்கையை நிலைப்படுத்த முடியலை. அவங்களுக்கு சோதனை நேரத்தில் அது உதவி செய்ய முடியாதபடி போய்விடுகிறது. அடுத்தது ஒரு காதில் கேட்டுட்டு அடுத்த காதில் கம்பி வெளியே வந்துருச்சு இல்லையா? அப்போ அது 14வது வசனம் லூக்கா 8:14 முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்ட வசனத்துக்கு சமமாக நம்ம எடுத்துக்கலாம். அது கேட்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், தேவைன்னு தெரியும். ஆனால் அவங்களுக்கு ஏற்கனவே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, உள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க, தவறில் சிக்கி கொண்டவங்களாக இருப்பாங்க. அப்போ அதா இதா அப்படின்னு வரும்போது என்ன செய்ய மாட்டாங்க, இதை விட்டுட்டு அவைகளையே பற்றி கொண்டு தங்களுக்குள்ள மாற்றத்தை என்ன செய்ய மாட்டாங்க, அனுமதிக்க மாட்டார், முடியாதபடி போய்விடுகிறது. அடுத்தபடியாக அந்த காதில் 3வது பொம்மைக்கு காதில் விட்டது அது என்ன செஞ்சு அப்படியே இருந்தது இல்லையா? அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? 15வது வசனம் 8வது லூக்கா 8:15 நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இப்போ பாருங்க, நம்ம என்ன செய்யணும், அதை கேட்கிற காரியத்தை இருதயத்தில் என்ன செய்யணும், காத்து இருதயத்துக்குள்ள அதை பதித்து வைத்து பொறுமையோடு இருக்க அதை என்ன செய்யணும், யோசித்து பார்த்து பலன் கொடுக்கிறவர்களாக நாம் மாறும்போது நாம் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருப்போம். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நல்ல நிலமாக ஒவ்வொருவருடைய இருதயமும் மாற கேட்கிற வார்த்தைகளை ஆண்டவரே ஏற்றுக்கொண்டு பொறுமையோடு காத்திருந்து ஆண்டவரே அது நல்ல பலன் கொடுக்க 100க்கு 100 பலன் கொடுக்க நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.